அகாடமி இன்றைக்கி எஸ்ஐ 2025 டிசம்பரில் நடக்க போகிற எக்ஸாமுக்கான கொஷின்ஸை நம்ம கண்டினியூவாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. வாங்க கொஷினை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த புக் ஹிந்த் ஸ்வராஜ் வாஸ் ரிட்டன் பை. ஹிந்த் ஸ்வராஜ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள். ஏ ஜவஹர்லால் நேரு, பி மகாத்மா காந்தி, சி பாலகங்காதர திலகர், டி சுபாஷ் சந்திர போஸ். இப்போ நம்ம பார்த்தோன்னா இதில் எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஹிந்த் ஸ்வராஜ் இந்த ஸ்வராஜ்ன்ற வார்த்தையை பார்த்தா நமக்கு ரெண்டு பேர் ஞாபகம் வரணும். ஒருத்தர் காந்திஜி, இன்னொருத்தர் முக்கியமாக சொல்லணும்னா நேரு. ஸோ இந்த ஸ்வராஜ்ன்ற புக்கை எழுதினது யாரா அப்படின்னா மகாத்மா காந்தி தான் தி ஹிந்த் ஸ்வராஜ் அப்படின்ற புக்கை எழுதியிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் டுக் பிளேஸ் இன் 1905. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த ஹோம் ரூல் மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை அன்னி பெசன்ட். தேர்ட் ஒன் பாருங்கள். த சைமன் கமிஷன் கேம் டு இந்தியா இன் 1927. விச் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். 1. வங்க பிரிவினை 1905 நடந்தது. 2. ஹோம் ரூல் இயக்கம் அன்னி பெசண்டால் தொடங்கப்பட்டது. 3. சைமன் கமிஷன் 1927 இந்தியாவிற்கு வந்தது. மேற்கூறிய கூற்றுகளில் எது சரியானது? ஆப்ஷன் பாருங்கள். ஏ 1 மற்றும் 2 சரியானது, பி 2 மற்றும் 3, சி 1 மற்றும் 3, டி ஆல் ஆஃப் தி அபோவ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாமா? த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் டு இயர் 1905. இது கரெக்டு தான். 1905 ஜூலை 19 இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அக்டோபர் 16 அஃபீஷியலாக இதை பிரிச்சுருவோம் அப்படின்ட்டு. சேமஸ் அதே அந்த வருஷம்தான். ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போனா அக்டோபர் 16 இந்த வங்க பிரிவினையை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஹோம் ரூல் இயக்கம் அன்னி பெசண்டால் தொடங்கப்பட்டது. கரெக்டு தான். ஹோம் ரூல் மூமெண்ட்னாலே எடுத்தோடனே நமக்கு யார் ஞாபகம் வரணும் அப்படின்னா அன்னி பெசன்ட் ஞாபகம் வரணும். அடுத்து திலகர். ஏன்னா அன்னி பெசன்ட் தான் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டையே இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதை சவுத் இந்தியாவில் நடத்தினது அன்னி பெசன்ட்டு, நார்த் இந்தியாவில் நடத்தினது திலகர் நடத்தியிருப்பார். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சைமன் கமிஷன் 1927 இந்தியாவிற்கு வந்தது. ஆமாம், சைமன் கமிஷன் எதுக்கு வந்துச்சு? 1919 இந்திய கவுன்சில் சட்டம் எல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி 1929 தான் பார்க்கணுமே தவிர 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததும் தப்பு. அட் த சேம் டைம் அதில் அந்த குழுவில் ஒருத்தர் கூட ஒரு இந்தியர் கிடையாது. அதனால தான் நம்மளுடைய எதிர்ப்பு ரொம்ப வலுவாக இருந்துச்சு. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. அடுத்த தேர்ட் கொஷின் பாருங்கள். த ஸ்லோகன் இன்குலாப் ஜிந்தாபாத் வாஸ் பாப்புலரைஸ்டு பை. இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்தை பிரபலப்படுத்தியவர். ஆப்ஷன் பாருங்கள். ஏ பாலகங்காதர திலகர், பி பகத்சிங், சி லாலா லஜபதி ராய், டி சுபாஷ் சந்திர போஸ். ஆப்ஷன் நம்ம இதை பார்க்காமே டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடலாம். பகத்சிங் தான். அவர் கடைசியில் தன்னுடைய மரண தண்டனையை ஏற்றுக்கிற நிமிடம் முன்னாடி வரைக்குமே இன்குலாப் சிந்தாபாத், அதை ஏற்றுக்கிட்டப்பையும் இன்குலாப் சிந்தாபாத் அப்படின்னு சொல்லி முழங்கிக்கிட்டே தான் தன்னுடைய உயிரை கூட விட்டுருப்பார். ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். சுந்தர்பான்ஸ் இஸ் த லார்ஜஸ்ட் mangrove ஃபாரஸ்ட் இன் தி வேர்ல்டு. செகண்ட், Jim Corbett is the first national park in India. Third one, Nilgiri Biosphere Reserve is separate across Tamil Nadu, Kerala and Karnataka. Which of the above are the correct? பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். 1. சுந்தரவன காடுகள் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள். 2. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட். 3. நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா முழுவதும் பரவியுள்ளது. மேற்கூறியவற்றில் எது சரியானது? ஆப்ஷன் பாருங்கள். ஏ 1 மற்றும் 2, பி 2 மற்றும் 3, சி 1 மற்றும் 3, டி 1, 2, 3 ஆல் ஆஃப் தி அபோவ். இப்போ எது கரெக்டுன்னு பார்க்கலாமா? சுந்தரவன காடுகள் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் கரெக்டு தான். சுந்தர்பான்ஸா இந்த இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே ஃபஸ்ட்டு மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு சதுப்பு நிலம். அடுத்து இது ஃபஸ்ட் ஒன் கரெக்டு. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட், இதுவும் கரெக்டு தான். இந்த ஜிம் கார்பெட்டை 1936
எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது. இதில் எந்த விலங்கு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெங்கால் டைகர். நம்மளோட தேசிய சின்னம் என்ன? புலின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் விச் டைப்புன்னு கேட்டால் வங்கப்புலி தான் நம்மளுடைய தேசிய விலங்கு. ஸோ இதை எங்கே அதிக அளவில் இருக்குன்னா ஜிம் கார்பெட்டில் அதிக அளவில் இந்த வங்கப்புலிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பாருங்கள். நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா முழுவதும் பரவியுள்ளது. இதுவும் கரெக்டு தான். இந்த நீலகிரி ஹில் ஸ்டேஷனே நமக்கு ஒன்று தெரியும். ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் ஜாயின் ஆகிற பாயிண்ட்டு தான் எது? இந்த நீலகிரி. அப்போ இந்த 3 மாநிலமும் பரவி இருக்கிறது கரெக்டு தானே? அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ். 5th கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபோவ் கிராப்ஸ். பயிர்களை பற்றின கூற்றுகள் இது. ரைஸ் requires high temperature and high rainfall. Second, cotton grows well in black soil and requires a long frost free period. Third one, jute is mainly grown in Tamil Nadu. Which of the above statements are correct? பயிர்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அரிசிக்கு அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழை தேவை. 2, பருத்தி கருப்பு மண்ணில் நன்றாக வளரும் மற்றும் நீண்ட உறைபனி இல்லாத காலம் தேவைப்படுகிறது. 3, சணல் முக்கியமாக தமிழ்நாட்டில் வளர்க்கப்படுகிறது. மேற்கூறிய கூற்றுகளில் எது சரியானது? இப்போ சரியான ஆன்சர் என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா? அரிசிக்கு அதிக வெப்பநிலையும் அதிக மழையும் தேவை. இது கரெக்டு தான். உங்களுக்கு இது 8th சோஷியல் புக்கில் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு 10th சோஷியல் புக்லேயும் இருக்குது. கிராப்ஸ் பற்றினாலே 10th சோஷியல் புக்கில் எல்லாமே இருக்கும். அடுத்த 2வது, பருத்தி கருப்பு மண்ணில் நன்றாக வளரும். ஆமாம், கருப்பு மண்ணா என்னது? கரிசல் மண். அடுத்து, நீண்ட உறைபனி. அந்த பருத்திக்கு எப்படின்னா அது வளரும்போது ஒரு நம்ம படிச்சிருப்போம் 15லேருந்து அந்த மிதமான, அதை எடுக்கும்போது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு மிதமான குளிர்நிலையும், அதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட உறைபனி நிலை இருக்கக்கூடாது, ஒரு மிதமான குளிர்நிலை தேவை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். சணல் முக்கியமாக தமிழ்நாட்டில் வளர்க்கப்படுகிறது. இதுதான் தப்பு. இது இங்கே இடிக்குதில்ல. சணல் ஃபஸ்ட்டு எங்கே வளரும்? நல்ல ஆற்று, அதாவது இந்த புதை மணல் சொல்லுவாங்க இல்லையா, ஆற்றோட முகத்வார பகுதிகள், அதாவது ஆறு கடலோட கலக்கக்கூடதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளில் சணல் நல்லாவே வளரும். அது பொதுவாக எங்கே நம்ம இந்தியாவும் சரி, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகளவில் கூட சணல் ஏற்றுமதியாளராக விளங்குறது எது அப்படின்னா மேற்கு வங்கம் தான். மேற்கு வங்கம்னா அதிக அளவில் சணலை உற்பத்தி பண்ணுது, சணல் பொருட்களையும் உற்பத்தி பண்ணுது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். அப்போ சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2 தான் சரி. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள். சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன். சைலண்ட் வேலி தேசிய பூங்கா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஏ கேரளா, பி கர்நாடகா, சி தமிழ்நாடு, டி ஆந்திர பிரதேஷ். கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இது கேரளாவில் இருக்குது. எங்கே அப்படின்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில், அதாவது இந்த நீலகிரி ஹில்ஸோட சரிவில் அங்கே தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள் 7வது கொஷின். இந்தியாவின் மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காக்கள் STPI முக்கியமாக இவற்றுடன் தொடர்புடையவை. The Software Technology Parks of India STPI are mainly associated with. ஆப்ஷன் பாருங்கள். ஏ சிமெண்ட் தொழில், பி தகவல் தொழில்நுட்பம், சி பெட்ரோகெமிக்கல் தொழில், டி உரத் தொழில். ஆக்சுவலாக இதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். சாஃப்ட்வேர்னால எங்கே போயிடணும்? நமக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் தான் அதிக அளவு பயன்படுத்துகிறோம். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. அடுத்து 8th கொஷின் பாருங்கள். விச் ஸ்டேட் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல் இன் இந்தியா? இந்தியாவில் நிலக்கரி அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆப்ஷன் பாருங்கள். ஏ ஜார்க்கண்ட், பி ஒடிசா, சி சத்தீஸ்கர், டி மேற்கு வங்கம். இதில் ஈஸியாக 2 ஆப்ஷன் நம்ம ஒமிட் பண்ணாலும் நமக்கு ஜார்க்கண்டா சத்தீஸ்கரான்னு ஒரு குழப்பம் வரும். அவங்க என்ன கேட்குறாங்க? அதிக அளவுனா அப்போ மெயின்லி 1 டன்னோ 2 டன்னோ அதிக அளவில் உற்பத்தி ஆகும் இல்லையா? 1 கிலோ கூட வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தா ஜார்க்கண்ட் தான் அதிக அளவில் உற்பத்தி பண்ணுது. 9th கொஷின் பாருங்கள். அசாமில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்காவில் இதற்கு பிரபலமானது. காசிரங்கா நேஷ்னல் பார்க் இன் அசாம் இஸ் ஃபேமஸ் ஃபார். ஆப்ஷன் பாருங்கள். ஸ்னோ லியோபேட் பனிச்சிறுத்தை, பி 1 ஹார்ன்டு ரினோசர்ஸ், சி காட்டு எருமை வைல்டு பஃபலோ,
டி எலிஃபண்ட் யானைகள். இப்போ இந்த பனிச்சிறுத்தையும் யானையும் கொஞ்சம் அப்படி இருந்தால் காட்டெருமையாக ஒற்றை கொம்பு காண்டாமிருகமான்னு பார்த்தா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் தான். இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் வந்து அழிவோட விளிம்பு நிலையில் இருக்குது. பட் இது எங்கே அதிக அளவில் வந்து பாதுகாக்கப்படுதுன்னா இந்த காசிரங்கா தேசிய பூங்காவில் இருக்குது. காசிரங்கானா என்னது? ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். காசிரங்கா காண்டாமிருகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10th கொஸ்டின் பாருங்கள். கூடன்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? கூடன்குளம் அணுமின் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் எல்லாத்தையும் கூட பார்க்க தேவையில்ல. ஆப்ஷன் ஏலேயே வேறு ஏதோ இருக்குது. தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் கூடன்குளம் இருக்குது. ஸோ கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோவை கண்டினியூஸாக நாங்களும் அப்லோட் பண்ணுறோம். நீங்களும் கீப் இன் டச்லேயே இருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.